தலைமுடி கருமையாக இருக்கணும் யாரும் ஆசைப்பட மாட்டா? தலைமுடி தாடி இல்லை தலைமுடி எல்லாம் வெள்ளாயிடுச்சுனாக்க ஆஹா இது எப்படியாவது கருமையாக்கணுமே டை அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் டையே தேவையில்லை. தலைமுடி கருமையாக அடர்த்தியாக நீளமாக கொத்து கொத்தா காடு போல வளரும். அதுக்கு 2 மூலிகை வச்சு இன்னைக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அதில் ஒரு மூலிகை என்னன்னா கரும்பூலா. இங்கே பாருங்க, கரும்பூலா சீசன் இல்லை, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கரும்பூலா. இங்கே பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கருமையாக அழகாக இருக்குது. இதுதான் கரும்பூலா பழம். இந்த கரும்பூலா பழம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 கேஜி சேர்த்துக்கணுங்க. 2 கேஜி எடுத்துக்கணும். தம்பி நீ ஏன் 4-5 தான் காமிக்கிற? நான் 2 கேஜி எங்கே போகிறதுனா பழ சீசனில் ஒரு செடியில் போடுங்கனே கண்டிப்பாக 1 கேஜி 2 கேஜி வந்துடும். 2 கேஜி பழம் எடுத்துக்கணும். இந்த கரும்புலா பழம் அதாவது தலைமுடி அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் இது, சரிங்களா? இந்த கரும்புலா பழம் 2 கேஜி எடுத்துக்கணும், சரிங்களா? 2 கேஜி எடுத்துகிட்டு இப்போ தெரியுதுங்களா, இது 2 கேஜி எடுத்துகிட்டு நீர் பிரமி பாருங்கள், இங்கே நீர் பிரமி இது 2 கேஜினா நீர் பிரமி 1/2 கேஜி. இது பாருங்கள் வீடியோக்காக பறித்தேன், அப்படியே தான் வந்துருச்சு பாருங்கள். இது நீர் பிரமி, இது ஒரு 1/2 கேஜி. இது வந்து தலைமுடியை வந்து ரொம்ப அருமையாக வளர வைக்கும். இது வந்து ஒரு 1/2 கேஜி, சரிங்களா? எடுத்துக்கணும். இந்த பழம் பாருங்கள், பிசுக்கி இப்படி விட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ சாறு இருக்குது பாருங்கள், கருமையாக இருக்கும். இதோட இந்த நீர் பிரமி சேர்த்து நாம் ஆயில் காய்ச்ச போகிறோம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள். எப்படி பார்த்தீங்களா, ஒரே செகண்டில் கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கரும்புலா பழத்தை 2 கேஜி எடுத்துக்கணும், நீர் பிரமி 1/2 கேஜி எடுத்துட்டு 2த்தையும் நசுக்கி தேங்காய் இருக்குல்ல, நல்ல முத்தின தேங்காய், அது பின்னாடி 3 ஓட்டை இருக்கும். அதில் 2 ஓட்டையை வந்து ஓட்டை போட்டு இந்த நசுக்கி வச்சிருக்கிற அதை தண்ணி வெளியே எடுத்துட்டு நசுக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன குச்சி எடுத்து ஆப் மாதிரி அடித்து விட்டுட்டு அந்த 2.5 கேஜி மூலிகையும் எத்தனை தேங்காய்க்குள்ளே வருதோ அத்தனை தேங்காயும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் போட்டு புதைச்சிட்டு ஒரு 48 நாள் எடுக்கக்கூடாது. 48 நாள் கழித்து அதுக்கப்புறம் எடுத்து அதை உடச்சி அந்த மூலிகையோட அந்த தேங்காயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றி அந்த லிக்விட் அரைச்சி வச்சுருக்கீங்களா, தேங்காய் அதுக்கப்புறம் பிரம்மி அதுக்கப்புறம் இந்த புலாம்பழம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதுவும் அதுக்குள்ளே போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிக்கூடும் போது அந்த அதாவது தேங்காயிலேருந்து மருத்துவ குணம், கரும்புலாலேருந்து மருத்துவ குணம், நீர்பிளம் 3 மருத்துவ குணம் வினை புரிந்து ரொம்ப அற்புதமான ஏர் ஆயில் ஒன்று ரெடி ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காயில் கொதிக்க நீங்கள் வெளியே வரதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகும். அந்த ஹேர் ஆயில் நல்லா கொதிச்சு பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் சூரிய ஒளியில் வச்சு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சு காலை இரவு தொடர்ந்து தலைக்கு பூசிட்டு வந்தீங்கன்னா தலையில் புழுவெட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல, இது சரியாகும். தலையில் சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல, இது சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி அங்கங்க வெள்ளையா இருக்குன்றீங்களா, மெல்ல மெல்ல மாறும். முடி காடு போல அடர்த்தியா நீளமா கொத்து கொத்தா சூப்பரா வளருங்க. அந்த ஏர் ஆயில் எல்லா சித்த வைத்தியர்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும் செய்யற வழிமுறை. இதோட நிறைய மூலிகைகள் போடலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி போடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழா நெல்லி போடலாம், பொடுதலை போடலாம், சரிங்களா? பிரம்மி போடலாம், அதுக்கப்புறம் வெப்பாலை போடலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், இது மாதிரி அப்புறமா கேசவர்த்தினி போடலாம். இப்படி நிறைய மூலிகைகள் இருக்கு. ஆனால் இந்த 2 மூலிகையே மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேலையை செய்யணும் பார்த்துக்கோங்களேன். ஒரு வேலையெல்லாம் கிடைக்காது தம்பி, என்னமோ பாடு வாய் வந்தெல்லாம் சொல்ற, இதெல்லாம் நான் எங்கே போய் தேர்றது அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இது மாதிரி மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஹேர் ஆயில். இதை நீங்க பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஏஞ்சல் கிளினிக்ல ரொம்ப அற்புதமா நிறைய பேருக்கு செக்க போட்டு ரிசல்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில். இது தொடர்ந்து பூசும்போது கண் எரிச்சல், நமிச்சல், அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் கபகபன்னு எரியுது, உடல் சூடு, மண்டச்சூடு,
உடல் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, பித்தம், இது மாதிரி எல்லாம் சரியாகும். உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தலை சார்ந்த முடி பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகளை, அதாவது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் தான் இந்த ஆலிஸ் ஹேர் ஆயில். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.